வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் தொடர்ந்து சந்தித்து கொண்டிருப்பதிலே. சித்தர்கள், ஞானிகள், மகான்கள் சொன்ன தெய்வீக சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருப்பதிலையும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம மிக ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையினுடைய தொடர்ச்சியை நாம செய்ய இருக்கிறோம். சென்ற வகுப்பிலே நாம் ஒரு மிக முக்கியமான சிந்தனையை தொடங்கி பகுதி தூரம் பயணிச்சிருக்கிறோம். அதாவது நம்ம வாழ்க்கையில எல்லா துன்பத்திற்கும் அடிப்படை காரணம் நம்மகிட்ட இருக்கிற ஈகோ, ஆணவம், தன்முனைப்பு, அகங்காரம் என்று நம்ம பார்த்தோம். என்கிட்ட ஈகோ இருக்கா அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு இடத்துல நெருப்பு இருக்குதா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒரு புகை வருது அப்படின்னா அங்க நெருப்பு இருக்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சத்தம் வருதுன்னா அங்க ஏதோ ஒலி எழுப்பப்பட்டதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு மரம் இருக்கு அப்படின்னா அதனுடைய விதையை இருந்ததை நம்ம அடையாளம் காண முடியும். அப்போ நம்ம லைஃப்ல நமக்கு ஈகோ இருக்கா? நிறைய பேர் உங்களுக்கு ஈகோ இருக்கா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம். எனக்கெல்லாம் ஈகோவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுவோம். நம்ம ஈகோனா அதுக்கான சரியான புரிதலே இன்னும் நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லணும். தவறு இல்லை, தெரியல. ஈகோனா சரணாகதிக்கு ஆப்போசிட்டான வேர்டு வந்து தன்முனைப்பு. அதாவது டோட்டல் சரண்டர். என்னோட செயல் எதுவும் இல்லை, எல்லாமே இறைவனோட செயல் அப்படின்னு சொல்ற நிலை சரணாகதி, டோட்டல் சரண்டர். அதனாலதான் நம்ம ஏன் நெடுக விழுந்து இறைவனை வழிபடுற ஒரு பழக்கம் இந்து தர்மத்தில் இருக்கும். சரிங்களா? நெடுக விழுந்து என்னன்னா, நான் மொத்தமா உங்ககிட்ட டோட்டலா என்னை சரண்டர் பண்றேன். அதனாலதான் இதுல சிவபுராணத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அவனருளாலே அவன் தாள் வணங்கி. நீங்க இறைவனை வணங்கணும்னா கூட நீங்க நினைச்சனே போய் வணங்கிட முடியாது. அப்படி வணங்குறதுக்கு அவனோட அருள் இருக்கணும். அப்பதான் நீங்க அவனையே வணங்க முடியும். அவனின்றி ஓர் அணுவும் அசையாது அப்படின்னா நம்ம கிட்ட நடக்கிற எல்லா அசைவுக்கும் யாரு காரணம்? இறையாற்றல் தான் காரணம். அதை நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம் இல்லையா? அப்போ இந்த தன்முனைப்பு என்கிட்ட இருக்கான்னு நான் எப்படி செக் பண்ணலாம்னா, 2 தன்மை நம்மகிட்ட இருக்கும். ஒன்று தான் என்ற அதிகாரப்பற்று. சரிங்களா? நான் தான், நான் இல்லாம என்ன மதிக்கல, சரிதானா, எனக்கு தேவையானது செய்யல, இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அதே போல நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன் பாத்தியா, அப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் நிறைய நேரங்கள்ல. அதனாலதான் நம்ம பாதிக்கப்படுறோம். நான் இதை செஞ்சேன், இப்ப நான் இந்த ஸ்பீச் நான் கொடுக்குறேன், நான் ஸ்பீச் கொடுக்குறேன் அப்படின்னு எனக்கு ஒரு உணர்வு இருந்தா, இந்த ஸ்பீச் முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா பேசியிருந்தேன்னா எனக்கே ஒரு பெருமை வரும். இல்ல 4 பேர் பாராட்டுறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஆக்சுவலா இது யார் பேசினது? இது என்னுடைய உரையா? யோசிச்சு பாருங்க. இது நிறைய மகான்கள் பேசினதை நான் கேட்டிருக்கிறேன். சரிதானே? நான் அதையே திருப்பி உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த ஜூம் இருக்குல்ல, இந்த ஜூமுக்கு வந்து நீங்க சூப்பர்ப்பா, செமையா பேசின அப்படியே சொல்லுவீங்க. நான் பேசுற வார்த்தையை வாங்கி உங்ககிட்ட கொடுக்குது. ஜூம் செயலி நல்லதுதான், இல்லைன்னு சொல்ல வரல. அது நல்லா இருந்துங்காட்டி உங்களுக்கு நல்லா கேட்குது.
இல்லைன்னா அதுவே கேட்காது. அப்ப ஜூமுக்கு நன்றி சொல்லலாம். பட் இந்த பேசின பெருமையெல்லாம் ஜூமுக்கு சேருமா? கிடையாது. அது என்னை சேரும். அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது போல இந்த ஜூம் மாதிரி நானும் ஒரு கருவி. அந்த இறை ஆற்றல் குரு மகான்களை பயன்படுத்தி நிறைய செய்திகளை மக்களுக்கு சொல்றதுக்கு முயற்சி பண்ணுது. அப்ப அந்த செய்தி சொல்ற தன்மையில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க மூலமா அந்த செய்தி சொல்லப்படுகிறது. சரியான. அதனாலதான் குரானுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இது நபிகள் எழுதியது அல்ல. இறைவன் நபிகள் மூலமாக இறக்கியது என்று சொல்லுவாங்க. நபிகள் எழுதல. இறை ஆற்றல் நபிகள் மூலமாக இந்த பூமிக்கு சொன்னது. மகரிஷியே அந்த இதை ஒத்துக்குவாங்க. அவரே சொல்லுவாங்க, இதை நான் எழுதல, என் மண்டையில இந்த கவி எழுது 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 எழுதுன்னு ஒரு சக்தி அப்படியே அரிக்கும். அப்புறம் நான் கையெடுத்து ஏட்டுல வச்சேன் அப்படின்னா கை தானா எழுதுன்னு சொல்லுவார். அது ஆச்சரியமா இருக்கும். பாட்டெழுதும் பழக்கமுளான் அறிவு நன்றாய் பண்பட்டு பற்றற்ற நிலையடைந்தால் நாட்டு மக்கள் தேவை அவன் அறிவில் தோன்றும் நல்வாழ்க்கைக்கேற்ற முறை அனைத்தும் தோன்றும். ஏட்டினிலே கை எண்ணம் அகண்டாகாரம். ஏட்டினிலே கை எண்ணம் அகண்டாகாரம் பிரபஞ்சம். இயற்கை ரகசியங்கள் எல்லாம் மலர்ந்து எழுத்தாய் மாறும். எவ்வளவு பெரிய விஷயம் பாரு. அதனால நிறைய பாடல்கள், சினிமா பாடல்கள் கூட அந்த கவிஞர்கள் அது கூட கனெக்ட் ஆயிட்டாங்கன்னா அந்த ஃப்ளோ கண்ணதாசனோட பாட்டெல்லாம் தத்துவம் அப்படியே செதறி இருக்கும். இப்ப கூட நிறைய பேர் எழுதுறது அற்புதமான பாடல்கள் வருது. ஏன்னா அவங்க அது கூட கனெக்ட் ஆயிடுவாங்க. அது அவங்க எழுதல. அவங்க எழுதுறாங்கன்னா ஒரு ஈகோ அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை. இறையாற்றல் என் மூலமாக எழுதுகிறது. இறையாற்றல் என் மூலமாக பேசுகிறது. நான் ஒரு கருவி மட்டுமே. அப்ப நீங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னாலும் நான் பெருசா பெருமைப்பட்டுக்க மாட்டேன். சரிங்களா? இப்ப நல்லா இல்லைன்னு சொல்றீங்க, உடனே எனக்கு ஒரே வருத்தம். நானே சில ஸ்பீச் எனக்கு எக்ஸலண்டா வரும், சில ஸ்பீச் எக்ஸலண்டா வராது. ஆரம்ப காலத்துல எல்லாம் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். இதனால ஸ்பீச் நல்லா பேசிட்டா எனக்கே ஒரு திருப்தியா இருக்கும். ஸ்பீச் நல்லா பேசலைன்னா ஒரு மாதிரி கில்ட்டியாவே இருக்கும். இப்பவுமே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் முற்றிலுமா மாறல, இன்னும் அந்த ஈகோ இருக்குது. ஆனா இப்பப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரி, இது இறையாற்றல் நடத்தினது அப்படின்னு எடுத்துக்கிறேன். உண்மையாலுமே என் மேல தப்பு இருந்தா சரி பண்றதுக்கு முயற்சி பண்றேன். இல்ல அப்படின்னா அதை பத்தி பெருசா என்ன பண்றது இல்ல, கவலைப்படுறது இல்ல. சரிங்களா? அப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது குறையணும். நான் பண்ண நினைச்சாதான் எனக்கு பெருமையும் வரும், அதே சமயம் துன்பமும் வரும். நான் பண்ணல, என் மூலமா இறையாற்றல் பண்ணுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பெருமைப்பட்டு குதிக்கவும் மாட்டோம், சிறுமைப்பட்டு கஷ்டப்பட மாட்டோம். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க பெருமைப்பட்டு குதிக்கிறது கூட குதிச்சுக்கோங்க, ஆனால் சிறுமைப்பட்டு கஷ்டப்படாதீங்க. ஆனால் பெருமை வந்தால் சிறுமையும் கூட தான் வரும். அதுதான் இதுல இருக்கிற பிரச்சனை. நீங்க எப்ப பெருமை வேண்டான்னு விடுறீங்களோ அப்ப சிறுமையும் நம்மளை விட்டு போயிடும். இப்ப நான் தான் பண்ணேன்னு நினைச்சாதான் நமக்கு பிரச்சனை. நான் அல்ல நீயே என்று சொல்லி பழகணும் எப்பவுமே, எப்பவுமே. அதனால நிறைய பேர் பெரியவங்க சொல்லுவாங்க பாருங்க, நல்லா சூப்பரா பண்ணிட்டீங்க, எல்லாம் அவன் செயலுங்க, நம்மள என்ன அப்படி சொல்லுவாங்க இல்லையா? எல்லாம் அவன் செயல், எல்லாம் நின் செயல். அப்படிதான் மகான்கள் ஞானிகள் சொல்றாங்க. என்னோடதானது ஒண்ணும் இல்லப்பா, சரியா? எல்லாம் உன்னோட கருணை, உன்னுடைய அன்பு. ஏன்னா எல்லாமே அவன் தானே, எல்லாமே அவன் தான். கண்ணா இருக்கிறது அவன் தான், கண்ணுக்குள்ள இருந்து பாக்குறது அவன் தான், பாக்குற பொருளா இருக்கிறது அவன் தான், அதை ரசிக்கிறது அவன் தான், உணர்றது அவன் தான். புரியுதுங்களா? அவன் இல்லாம ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த தன்மை வரும்போது நமக்கு தன்முனைப்பு அப்படியே உடையறக்க ஆரம்பிக்கும். இன்னொன்னு, ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், ஒரு பக்கம் தான் அப்படிங்கிற அதிகாரப்பற்று. நான் சொன்னா கேட்கணும்னு நிறைய நினைக்கிறோம்ல, நான் சொல்ற மாதிரி நடந்துக்கணும்னு.
கணவன் மனைவி உறவுக்குள்ள, பெற்றோர் குழந்தைகள் உறவுக்குள்ள ஒருத்தரை ஒருத்தர் நம்ம என்ன பண்றோம்? அடக்கி ஆள நினைக்கிறோம். உண்மையான்னு பாருங்க. அவங்களோட வாழ்க்கை சுதந்திரத்துல கை வைக்கிறோம். அவங்க விருப்பப்படி வாழ்றதுக்கு நம்ம அனுமதிக்கிறது இல்ல. எல்லாருக்கும் வயசு வந்துருச்சுங்க. எல்லாருக்கும் அறிவு இருக்கு. எல்லாரும் திங்க் பண்ணுவாங்க. சரிங்களா? நாம என்ன நினைக்கிறோம்? நான் சொல்றதுதான் சரின்னு நினைக்கிறோம். இதுதான் ஈகோ. சரிங்களா? எல்லாரும் சொல்றதும் சரின்னு நினைக்கிறது தான் உண்மையான ஈகோ அற்ற நிலை. ஆனா நாம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? அவங்க தவறு, இவங்க தவறுன்னு சொல்றீங்கன்னா, உங்க ஈகோ தான் அப்படி சொல்ல வைக்குது. சரிங்களா? சரி. 2வது இருக்கிற முக்கியமான விஷயம் தனது. இது அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இந்த தனது அப்படிங்கிறது போனாதான் தான் அப்படிங்கிறது போகும். சரிங்களா? 2வது வந்து தனது. அது ரொம்ப ரொம்ப நீங்க கவனமா இருக்க வேண்டியது. தான் அப்படிங்கிறது அதிகாரப்பற்று. சரிங்களா? தனது என்பது பொருள் பற்று. எங்கெல்லாம் தான்னு சொல்றீங்களோ உங்களுக்கு தன்முனைப்பு இருக்குன்னு அர்த்தம். எங்கெல்லாம் என்னுடையதுன்னு சொல்றீங்களோ அங்கெல்லாம் நமக்கு தன்முனைப்பு இருக்குன்னு அர்த்தம். இது அதனுடைய அடையாளம். மகரிஷி சொல்லுவாங்கல்ல, உனக்கு வினைப்பதிவு இருக்குதா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? உங்க உடல்ல நோயும் உள்ளத்துல களங்கமும் இருந்தால் உங்களுக்கு வினைப்பதிவு இருப்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம். உங்க வாழ்க்கையில சிக்கல் இருந்தா உங்ககிட்ட வினைப்பதிவு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா வினைப்பதிவை நேரடியா பார்க்க முடியுது. இல்லையா? அப்போ உங்களுக்கு உடல்ல நோய், உள்ளத்துல களங்கம், வாழ்க்கையில சிக்கல் இருந்தா உங்களுக்கு வினைப்பதிவு இருக்கிறது என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம். அதே போல என்கிட்ட தான் அப்படிங்கிற உணர்வு, என்னுடையது என்ற உணர்வு இருந்தா உங்களுக்கு தன்முனைப்பு இருக்கிறது என்பதை உறுதி செய்து கொள்ளலாம். இப்ப தனது அப்படிங்கிறதுல என்ன? அதுல 2 இருக்கு. ஒன்று உயிர் உள்ளது, இன்னொன்று உயிரற்றது. உயிரற்றதுல என்னுடைய வீடு, என்னுடைய கார், என்னுடைய நகை, என்னுடைய பணம், என்னுடைய கம்பெனி, என்னுடைய சொத்து, என்னுடைய நிலம், என்னுடைய பொருள்னு நீங்க வச்சிருக்கீங்களா? என்னுடைய தங்கம், என்னுடைய அணிகலன்கள், இப்படி என்னுடைய நிறைய என்னுடையது பொருட்கள்ல வச்சிருக்கிறோம். அதே போல நபர்கள்லயும் வச்சிருக்கிறோம். எப்படி? என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை, என்னுடைய பெற்றோர், என்னுடைய என்று நிறைய என்னுடைய வச்சிருக்கிறோம். என்னுடைய நண்பர். அப்ப இதெல்லாம் என்னன்னா என்னுடையதுன்னு நான் வைக்கிறேன். உண்மையாலுமே அது உங்களுடையதா? முதல்ல நான் இல்லாட்டி என்ன நடக்கும், நான் எப்படி என்ன செய்யறேன்னு சொன்னோம், அதுவும் தப்பா போச்சு. நான் செய்யல. சிந்திச்சாதான் தெரியுது இது என்னோட வேலை இல்லை, இறைவனோட வேலை. அண்ட சராசரத்தையே இயக்கிறது அவன் வேலை. அப்ப இந்த துளியூண்டு உடலை இதுக்குள்ள இயக்கத்தை கொடுக்கறது அவனா இல்லையா? அவனின்றி ஓரினமும் அசையாது. புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப என்னோடது இல்ல, இறைவனோடதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ என்னுடையதுன்னு ஒண்ணுமே இல்லை, இல்லையா? அப்போ எப்படி பொருட்கள் மட்டும் என்னுடையதாகும்? நான் அடிக்கடி உங்ககிட்ட கேட்டிருப்பேன் இது ஆல்ரெடி. இந்த உடல் என்பது என்னுடையது அல்ல. சரிங்களா? இந்த உடல் யாருடையது? அம்மா அப்பா உயிரை கொடுத்தாங்க. உயிர் உடம்புக்குள்ள உடம்ப கற்றக்க ஆரம்பிக்குது. அம்மா அப்பா உழைப்பால, அம்மா சாப்பிட்ட சாப்பாடால, சமுதாயம் கொடுத்த உணவால இந்த உடல் வளர்ந்து வந்திருக்குது. 3 கிலோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த சமுதாயத்துல பல கோடி மக்களோட உழைப்பால பெற்ற பொருளை துய்த்து, சாப்பாட்டை சாப்பிட்டு, உடைய உடுத்தி, இருப்பிடத்தை பயன்படுத்தி இன்னைக்கு வளர்ச்சி ஆயிருக்குது இந்த உடல். அப்ப இது யாருடையது அப்படின்னா, இது சமுதாயத்துடையது, இயற்கையுடையது, இறைவனுடையது. அப்ப இதுக்குள்ள இருக்கிற உயிர் யாருடையது? அது என் பெற்றோர்ட்ட இருந்து தான் என்கிட்ட வந்துச்சு. பெற்றோருக்கு அவங்க பெற்றோர்ட்ட இருந்து, அவங்க பெற்றோர்ட்ட இருந்து இப்படி இறைவன்ல இருந்து வந்திருக்குது. அப்ப உயிர் என்னுடையதா? எங்கிட்ட இருக்கிற உயிர் என்னுடையதா? நான் தான் அதை உற்பத்தி பண்ணேனா? நான் தான் தயாரிச்சேனா? இந்த உடலை நான் தான் உருவாக்குனேனா? என்னோட கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், கண்ணு, காது, மூக்கெல்லாம் நான் உருவாக்குனேனா?
உயிரை நான் உருவாக்கணும்னா, இந்த மனசை நான் உருவாக்கணும்னா, இது என்னுடைய மனசா? நீங்க கேள்வி கேட்கணும். இந்த மனம் என்னுடையதா? உயிரே என்னுடையதல்ல. உயிரினுடைய படர்க்கை நிலைதான் மனம். எங்கிட்ட இருக்கிற அறிவு, நான் முன்னாடி சொன்னது போல, பல ஞானிகள், யோகிகள், ஆசிரியர்கள், அறிஞர்கள் கொடுத்த ஞானத்தை நான் வாங்கி வச்சிருக்கிறேன். கடனா வாங்கி வச்சிருக்கிறேன். சரிங்களா? இந்த வகுப்பு கூட நிறைய பேர் கேட்பாங்க. எப்படி நீங்க இப்படி எடுக்கிறீங்க? ஃப்ரீயா எடுக்கிறீங்க? என்ன பண்றீங்க? அப்படியெல்லாம் கேட்பாங்க. அப்போ இது என்னுடைய டியூட்டி. நீங்க யாரு வந்தாலும் வரலைனாலும் இந்த வகுப்பானது நடந்துட்டு தான் இருக்கும். இயற்கை நீங்க சூரிய ஒளியை பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலினாலும் அதை பாராட்டினாலும் திட்டினாலும் அது அதனோட வேலையை செஞ்சுட்டே இருக்கும். அது அதனுடைய டியூட்டி. நிலா வெளிச்சத்தை கொடுத்துட்டே தான் இருக்கும். அது அதனுடைய டியூட்டி. ஆறு ஓடிக்கொண்டே இருக்கும். அது அதனுடைய டியூட்டி. மழை பொழிந்து கொண்டே இருக்கும். அது அதனுடைய டியூட்டி. மரம் செழித்து வளங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். அது அதனுடைய டியூட்டி. அதான் மகிரி சொல்லுவாங்க, கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது. ஒரு சாதாரண கல்லு செவுத்துல வைக்கிறீங்கல்ல, செங்கல்லோ கருங்கல்லோ ஆலா பிளாக்கோ ஏதோ ஒன்று வைக்கிறீங்கல்ல, அந்த கல் என்ன பண்ணுது? வெளியில இருக்கிற வெப்பத்தை உங்க வீட்டுக்குள்ள வராம தடுத்து பாதுகாக்கிறது. உண்மையான்னு பாருங்க. சரிங்களா? அதே ஒரு மழை வராம உங்களை ஒரு குளிர்ல இருந்து உங்களை பாதுகாக்குது. அது வெறும் சாதாரண கல்லுன்னு சொல்றீங்க. கல்லு, மரம், அது ஓரறிவுன்னு சொல்றோம். எவ்வளவு கடமை செய்யுது. பஞ்சபூதங்கள்ல இருந்து ஆற்றலை வாங்கி கொண்டு தன்னால என்னவெல்லாம் கொடுக்க முடியுமோ, தன்னோட உடலை பட்டைய விரவுக்காக கொடுக்குது, பல பொருட்கள் தயாரிக்கிறதுக்காக கொடுக்குது. சரிங்களா? காற்றை கொடுக்குது, நிலத்தை பிடித்து நில வளத்தை காக்கிறது, பல உயிர்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கிறது, நாம் உண்ணக்கூடிய உணவை கொடுக்கிறது, காய்கறிகளை கொடுக்கிறது, கனிகளை கொடுக்கிறது. எவ்வளவு பண்ணுது பாருங்களேன். சாதாரண மரம் என்று சொல்றோம். வைரமுத்து கவிதையில கூட ஒரு கவிதை சொல்லுவாரு, குழந்த பிறக்கிறதுல இருந்து அவனை போடுறது தொட்டில்ல, கடைசியா எரிக்கிறது கட்டை வச்சு, ரெண்டும் மரம்தான். இது அப்படியே ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா சொல்லிட்டு வருவாரு. மறந்தான் மறந்தான் எல்லாம் மறந்தான், மறந்தான் மறந்தான் மனிதன் மறந்தான் என்று சொல்லுவான். சாதாரண மரம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு கல்லும் மரமும் மௌன நிலையில் இருக்கு. பேசுறது இல்ல, பேச்சு இல்ல. மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது, அதுக்கு என்ன டியூட்டி இருந்துச்சோ அந்த டியூட்டி செஞ்சுட்டு தான் அது போகுது. ஒரு சாதாரண கல்லும் மரமே இப்படி செய்யுதுன்னா, சொல்லும் கருத்தும் உடைய மனிதன். இந்த சொல் இருக்கு பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு உலக போர் நடந்துட்டு இருக்குது. என்ன கொடுமை பாருங்களேன். என்ன ஒரு அறியாமை முட்டாள்தனத்தோட இருக்கிறோம் பாருங்க. சரிங்களா? எவ்வளவு பெரிய அறியாமையினோட உச்சத்தில் இந்த உலகம் போயிட்டு இருக்கு பாருங்க. கிடைத்தற்கரிய பிறப்பான மனித பிறப்ப ஒரு ஈகோவால இன்னைக்கு எவ்வளவு உயிர்களை நாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப கொடுமையான ஒரு நிகழ்வு. இதான் அறிவில்லாத தன்மை. அதான் மகரிஷி சொன்னாங்க, இந்த விஞ்ஞானம் ரொம்ப வளர்ந்து போச்சு, ஆனா மெஞ்ஞானம் வளரல. இப்போ அதைத்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மெஞ்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் குருடு என்று சொல்வார் ஐன்ஸ்டீன். அது குருடு மாதிரி தான் வேலை செய்யும். குருடன் தப்பு தப்பா போய் விழுந்துடுறான்ல, அந்த மாதிரி இது தப்பு தப்பா விஞ்ஞானம் போய் உலகத்தை பாதிச்சு. சரிங்களா? அப்ப சரி, அதுக்குள்ள போனா அது பெரிய டாபிக்கா போயிடும். இப்போ இது கான்செப்டுக்குள்ள வந்துடும். சரிங்களா? அப்போ நானே என்னுடையவன் அல்ல, நான் இந்த சமுதாயத்துடையவன், இந்த இயற்கையுடையவன். அப்ப என்னுடையது இந்த உடலே என்னுடையது அல்ல. இது இந்த சமுதாயத்துடையது. அப்ப இந்த உடலை கொண்டு, உயிரை கொண்டு, மனதை கொண்டு, அறிவை கொண்டு நான் சம்பாதிச்சது எல்லாமே யாரோடது? எல்லாம் இந்த சமுதாயத்துடையதுதான். அப்ப என்னுடையது இந்த பொருள் என்று சொல்றமே, அது சரியா?
தவறு, முற்றிலும் தவறு. அது உங்களுடையது அல்ல. நான் காசு கொடுத்தா வாங்கினேன்னு சொல்றீங்க. சரி, காசு உங்களுக்கு எப்படி வந்தது? நான் சம்பாரிச்சேன்னு சொல்றீங்க. எதை வச்சு சம்பாரிச்சீங்க? இந்த உடல், உயிர், மனம், அறிவை வைத்து. இது யாருடையது? சமுதாயத்துடையது. அப்போ சம்பாரிச்ச பணம் யாருடையது? சமுதாய. அப்ப அந்த அதன் சம்பாரிச்ச பணத்திலிருந்து வாங்கின பொருள் யாருடையது? சமுதாயத்துடையது. எல்லாமே சமுதாயத்துடையது. சமுதாயத்தை தவிர வேற ஒண்ணும் இல்லை. இயற்கையை தவிர வேற ஒண்ணும் இல்லை. அப்ப என்னுடையது என்று இங்க எதுவும் இல்லை. இதை நம்ம நல்லா புரியணும். என்னுடையது என்று எதுவும் இல்லை என்பதை நம்ம நல்லா புரியணும். அப்ப இது எல்லாம் யாருடையது? சமுதாயத்துடைய. இந்த செல்போன் நான் வச்சிருக்கிறேன், சரிங்களா? இயற்கை, சமுதாயம் எனக்கு இன்னைக்கு இதை கொடுத்துருக்குது, வச்சு பயன்படுத்துன்னு சொல்லி கொடுத்துருக்கு, சரிங்களா? இது என் கர்ம வினைப்படி நான் செய்யற செயல் நல்லதா இருக்குதுமானால் இது எனக்கு ரொம்ப நீண்ட காலம் உழைச்சு நன்மையை செய்யும். என் கர்ம வினை சரியில்லை அல்லது நான் இதை தவறா பயன்படுத்துறேன்னா இது என்னை விட்டு போயிடும். எப்ப போகும்? எப்ப வேணா போகும். இப்ப பேசிட்டு இருக்கேன், இதான் உண்மை. இப்ப அடுத்து நான் எங்காவது டிராவல் பண்றேன், அப்ப கூட என்னை விட்டு இது போனாலும் போயிடலாம். இல்ல இன்னொரு 10 வருஷத்துக்கு இது எங்கிட்ட இருக்கிறனால இருக்கலாம். என்ன நடக்கும் தெரியாது. எல்லாம் அவன் செயல். அவன் செயல்னா அவன் ஏதோ நம்மளை திட்டமிட்டு பண்ணல, நாம செய்த கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி அவன் செயல் செய்யறான், சரிங்களா? அவனுக்கு ஒண்ணு தனிப்பட்ட என் மேல விருப்போ வெறுப்போ கிடையாது. அப்போ இந்த பொருள், அதாவது கீதை என்ன சொல்லுது? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. என்னோட வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில, எல்லாரோட வாழ்க்கையில எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. அப்படின்னா நன்றாகன்னு சொன்னா கூட அது கொஞ்சம் ஒரு வருத்தமா இருக்கு. நேற்றுக்கு என்னை ஒருத்தர் திட்டினாக, அது நன்றாகவே நடந்ததுன்னு சொன்னா ஏத்துக்க முடியுதுன்னா முடியாது. ஆனால் சரியாகவே நடந்தது. எதற்கு சரியாக? நான் இந்த ஜென்மத்திலேயோ எந்த ஜென்மத்திலேயோ யாரையோ ஒருத்தர் திட்டி இருக்கிறேன், அதனால இன்னைக்கு எனக்கு திட்டு வந்திருக்குது. அப்ப அதற்கு சரியாக நடந்திருக்கிறது, சரிங்களா? சான்ஸ்கிரிட்ல அந்த வார்த்தை சரியாக நடந்ததுன்னு தான் இருக்குது. அது மொழிபெயர்ப்புல வரப்ப நன்றாக நடந்ததுன்னு வந்துருச்சு. எது நடந்ததோ அது சரியாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அதுவு சரியாகவே நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் சரியாகவே நடக்கும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், தினை விதைத்தவன் தினை அறுப்பான். நீங்க இன்னைக்கு என்ன நினைக்கிறீங்களோ, சொல்றீங்களோ, செய்யறீங்களோ அதற்கான விளைவை நாளைக்கு நீங்க அனுபவிப்பீங்க. நேத்தோ முற்பிறவிலையோ செய்த, நினைத்த, சொன்ன விஷயங்களுக்கு இப்ப நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. நேத்து செய்தது உங்களால மாற்ற முடியாது, இப்ப அனுபவிக்கிறது உங்களால மாற்ற முடியாது. ஆனால் இன்னைக்கு செய்யறது உங்க கையில் இருக்கு. இதை மாத்து, நான் நாளைக்கு மாறிடும். அப்ப எல்லாம் நன்மைக்கு தான் நடக்குது, எல்லாம் சரியாக தான் நடக்குது, சரிங்களா? சரி, அடுத்தது என்ன கேட்கிறாரு? எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். எதற்காக அழுகிறாய்? அவர் என்ன கேட்கிறாரு? எதுக்குப்பா நீ இப்ப புலம்புற? எதுக்கு நீ கஷ்டப்படுற? எதுக்கு நீ அழுகிற? நீ எதையோ இழந்துட்டேன்னு சொல்றியே, சரிதானே? நீ வர்றப்ப எப்படி வந்த? சும்மா தானே வந்த. போறப்ப எப்படி போவ? சும்மா தானே போவ, சரிதானே? நீ எதை எடுத்தாலும் எங்க இருந்தா எடுத்திருக்கிற? இங்கிருந்து தான் எடுத்திருக்கிற, சரிங்களா? எதை கொடுத்தியோ அதை எங்கிருந்து கொடுத்த? இங்கிருந்து தான் கொடுத்த. நீ சும்மா வந்த, சும்மா போற. எதை எடுத்தாயோ இங்கிருந்தே எடுத்த. எதை கொடுக்கிறாயோ இங்கேயே கொடுக்கிற. உன்னோடது எதை இழந்தாய்? உன்னோடதுன்னு ஒண்ணு இல்ல. இதுதான் கீதையினோட சாரம். அப்புறம் எதுக்காக அழுகிற? கடைசி என்ன சொல்றாரு? எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றவருடையது ஆகும். ஆகுமா ஆகாது? எல்லாம் வாழ்நாள் இப்போ 1 கோடி வருஷத்துக்கு உங்க பேர்லயே இருக்குமா? தாத்தா வாங்கினார் வீடு, கட்டினார் வீடு, 50 வருஷம் இருந்திருப்பாரு. அப்புறம் பையன் வந்துருவான், சரிதானுங்களா? அப்பா வந்துருவார். அப்புறம் அவர் ஒரு 50 வருஷத்துக்கு இருப்பார். அப்புறம் அவன் பையன் வருவான். அப்புறம் 50 வருஷத்துக்கு இருப்பார், அவன் பையன் வருவான். இப்படி இது மாறிக்கொண்டே இருக்கும். எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றவருடையதாகும்.
மற்றொரு நாள் அது வேறொருவருடையதாகும். இதுதான் உலக நியதி. என்னுடைய படைப்பின் சாராம்சமே இதுதான்ப்பா. சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்ண வேண்டியதில்லை, என்னுடையது என்று புலம்ப வேண்டியதில்லை. ஏன்னா நீங்க என்னுடையது என்று எங்கு புலம்புறீங்களோ அங்க இறைவன் இந்தா உன்னுடையது என்று துன்பத்தை கொடுத்துருவோம். ஆமா, இதுக்கு ஒரு குறள் இருக்குது. என்ன? யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். சரிங்களா? இந்த குறள் எல்லாரும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு அடுத்த வகுப்புல இந்த குறளை பத்தி மிக தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். இப்ப நீங்க என்னதெல்லாம் உங்களுடையதுன்னு வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க். எங்கெல்லாம் நான் ஈகோவில் இருக்கிறது கூட நீங்க செக் பண்ணுங்க. சரிங்களா? இன்னொன்னு, எதெல்லாம் என்னுடையதுன்னு நீங்க லிஸ்ட் போட்டு வாங்க. என்னென்ன பொருள் எல்லாம் உங்களுடையதுன்னு வச்சிருக்கீங்க, எந்தெந்த நபர்கள் எல்லாம் என்னுடையதுன்னு வச்சிருக்கிறீங்க, அது எல்லாத்தையும் நீங்க லிஸ்ட் போட்டு வாங்க. அடுத்த வகுப்புல இந்த எனது தனது என்ற அந்த பற்றுக்களை உடைச்சிரும். அது உடைச்சிட்டீங்கன்னா துன்பம் வராது. சரிங்களா? எனதுகளை உடைச்சிட்டா உங்களுக்கு துன்பம் வராது. அதை பத்தி அடுத்த வகுப்புல தெளிவா பார்ப்போம். அதுக்கான குறள் தான் அது. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். யார் ஒருவர் எந்தெந்த பொருட்களிலிருந்து பற்றுக்களை விடுவித்துக் கொள்கிறாரோ அந்த பொருளிலிருந்து அவருக்கு துன்பம் வராது. அப்ப துன்பம் வரும்னா பற்று இருந்தாதான் வரும். அதை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த வகுப்புல நம்ம அதை பத்தி தெளிவா பார்ப்போம். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி 16 செல்வமும் நிறைவாக பெற்று வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. நல்ல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மகளிர் தினத்துக்கு நிறைய மக்களுக்கு சான்றிதழ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அதே போல நிறைய நிகழ்ச்சிகள், இறை சாதனை மார்க்கம் நேரடியா நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்கோம். அதுலயும் நீங்க முழுசா கலந்துக்கோங்க. இன்னைக்கு ஈவினிங் ரொம்ப ஒரு அற்புதமான சொற்பொழிவு. இந்த 108 நாள் நம்ம நேற்றோட நிறைவு பண்ணி இன்னைக்கு அதனோட விழாவை இன்னைக்கு சாயங்காலம் கொண்டாட போறோம். 108 நாள் நிறைவு விழாவோட சிறப்பு சிந்தனை நான் இன்னைக்கு ஈவினிங் பேசுறேன். நீங்க எல்லாருமே கலந்துக்கோங்க. நீங்க கலந்தவங்கள உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தா 108 நாள் உங்களுக்கு வாழ்க்கையில நடந்த மாற்றத்தை இதுல பகிர்ந்து கொள்ளுங்க. அதே போல வர்ற மார்ச் 29ஆம் தேதி நம்மளோட ஆண்டு விழா ஆனந்த யோகா நிலையம் மலையப்பாளையத்தில் நடக்குது. நீங்க எல்லாரும் குடும்பத்தோட கலந்துக்கோங்க. இதுவே நேரடி அழைப்பா எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாரும் வருடத்துல ஒரு முறை அங்க கூடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சரியா பயன்படுத்துங்க. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். அந்த பெண்களுக்கான சான்றிதழ் கொடுக்கறது உங்களுக்கு தெரிஞ்ச பள்ளி, கல்லூரி, ஏதாவது கம்பெனி, நிறுவனங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம சான்றிதழ் கொடுக்கலாம். நீங்க அதை பேசிட்டு இமிடியேட்டா சொன்னீங்கன்னா நம்ம அந்த பிரிண்ட் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? அதனால அதை உடனடியே சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றி. நிறைவு பண்ணிக்கலாமா?